ஒரு அழகான வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, அதுக்கப்புறம் அவங்களோட மக 3 பேரும் வாழ்ந்து வந்தாங்க. முத்தையா சொன்னான், கஸ்தூரி, நம்ம மகளை என்னோட தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் யோசிச்சிருக்கேன். நீ என்ன நினைக்க? அப்படின்னு கஸ்தூரிட்ட சொன்னான். கஸ்தூரி சொன்னா, பிரியா, காலேஜுக்கு நேரமாகுது இல்ல, காலேஜுக்கு கிளம்பு. ஏங்க, உங்களுக்கு என்ன மூளைகளை கொட்டு பேச்சா? நம்ம பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன வார்த்தை பேசுறீங்க? உங்க தங்கச்சிக்கெல்லாம் என்னோட மகளை கெட்டு தர முடியாது. இப்படி கோவமா சொன்னா. அதுக்கு முத்தையா சொன்னான், ஏன் கஸ்தூரி, என்னோட தங்கச்சிட்ட என்னது இல்ல? அவளை மாதிரி யாருக்காவது அன்பு வருமா, பாசம் வருமா? அவ குணத்துல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி அவங்க தங்கச்சி குணத்துல எல்லாம் பெரியவதான். அவட்ட வசதி இருக்கா, பணம் தான் இருக்கா? என் பொண்ணு அங்க தரலான்னு பாக்குறீங்களே. இப்படி சொன்னா. அதுக்கு முத்தையா சொன்னான், ஓ, நீ அப்ப பணத்துக்காக தான் என்னோட தங்கச்சி பையனுக்கு கெட்டி தர மாட்டேங்கியா? இப்ப சொல்றேன்டி, நம்ம மகளை நான் அங்கதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். உன்னால முடிஞ்சதை செய். இப்படி முத்தையா கஸ்தூரிட்ட சேலஞ்ச் பண்ணான். அதுக்கு கஸ்தூரி சொன்னா, ஓ, நீங்க அப்ப முடிவே பண்ணிட்டீங்களோ? என்னோட விருப்பம் இல்லாம என்னோட மக யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டா. இப்படி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. முத்தையா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இதுதான் முத்தையாவோட தங்கச்சி வீடு. முத்தையாவோட தங்கச்சிக்கு கணவன் கிடையாது. முத்தையா தங்கச்சோனோட பையன் விக்கியும் தான். அப்பா விக்கி, நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்பா. இப்படி லலிதா விக்கிட்ட சொன்னா. அதுக்கு விக்கி சொன்னான், என்னம்மா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னு பேசுறீங்க? கல்யாணம்லாம் பொறுமையாக பண்ணலாம். அப்படி சொல்லாதப்பா. நான் நல்லா இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரிப்பா, நீ காலேஜுக்கு கிளம்பு. சரிம்மா, நான் காலேஜுக்கு போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. நான் போயிட்டு வரேன் காலேஜுக்கு. இப்படி சொல்லிட்டு விக்கி காலேஜுக்கு புறப்பட்டான். லலிதா சொன்னா, பேசாம என் பையன் விக்கிக்கு என் அண்ணன் மக பிரியாவையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்படி விக்கி போனதும் லலிதா சொன்னா. காலேஜுக்கு போன விக்கியும் அவனோட ஃப்ரெண்டும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பிரியா அங்கே நடந்து வந்தா. விக்கி வச்ச கண்ணு வாங்காமல் பிரியாவை பார்த்தான். பிரியா வேகமாக நடந்து போயிட்டா. டேய், இந்த பொண்ணு யாருடா இவ்வளோ அழகா இருக்கா? இத்தனை நாள் நான் காலேஜில் பார்த்ததே இல்லையே. விக்கியோட ஃப்ரெண்டு அதுக்கு சொன்னான், டேய், இந்த பொண்ணு காலேஜுக்கு சேர்ந்து 1 வீக் தாண்டா ஆகுது. அதுக்குள்ளே லுக் கூட ஆரம்பிச்சிட்டியா? டேய், இவ எவ்வளோ அழகா இருக்கா? நான் இவட்ட ப்ரப்போஸ் பண்ணியே தீர்வேன்டா. என்னடா விக்கி, காதல் மன்னன் ஆயிட்டியா? காதல்லாம் வர ஆரம்பிச்சிட்டே. ஆமாண்டா, நான் எப்படியாவது அவட்ட ப்ரப்போஸ் பண்ணியே தீர்வேன். இப்படி விக்கி என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். காலேஜில் பிரியாவும் அவனோட ஃப்ரெண்டும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. விக்கி வச்ச கண்ணு வாங்காமல் பிரியாவையே பார்த்துட்டு இருந்தான். பிரியாவோட ஃப்ரெண்டு சொன்னா, அடியே, யார்டி அது உன்னையே அப்பமே இருந்து பார்த்துட்டு இருக்கான்? எனக்கும் தெரியலடி, அப்பமே இருந்து என்னையில கூட்டிட்டு இருக்கான். காலேஜ்ல நடந்து வரும்போது என்னையும் பார்த்துட்டு இருந்தான். இப்படி பிரியா அவளோட ஃப்ரெண்டு கோமதி கிட்ட சொல்லிட்டு இருந்தா. பிரியா, எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னைய லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதை சொல்றதுக்கு தான் தயங்கிட்டே இருக்கான். இப்படி கோமதி பிரியா கிட்ட சொன்னா. அதுக்கு பிரியா சொன்னா, என்னடி புதுசா கதைய விடுற? இப்படிதான் பசங்களாம் காதலிப்பாங்களா? ஆமாடி, பசங்களாம் முத இப்படிதான் பொண்ணுங்க பின்னாடியே வருவாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி சரி, என்னோட லைஃபை நானே சூஸ் பண்ணிக்கிறேன். உன்கிட்டலாம் கேட்டேன்னா அவ்வளோதான். இப்படி பேசிக்கிட்டு காலேஜும் முடிஞ்சு போச்சு. விக்கியும் அவனோட பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். விக்கியோட அம்மா அவங்க நிலத்தை விற்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, 6 சென்ட் இருக்குங்கய்யா, விலைய பார்த்து சொல்லுங்கய்யா. இங்க பாருங்கம்மா, 6 சென்ட் 30 லட்சத்துக்கு தான் போகும். நீங்க மறுபடியும் கூட்டி கேக்குங்க. இதுக்கு மேல வராது. இப்படி 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்கய்யா, அப்ப 30 லட்சமே தாங்க. நாளைக்கு என்னோட பையனை கூட்டிட்டு நான் வாரேன் உங்க வீட்டுக்கு. இப்படி லலிதா சொன்னா. சரிம்மா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இப்படி சொல்லிட்டு அந்த நில வியாபாரி அவனோட வீட்டுக்கு நடந்து போனான். லலிதாவும் வீட்டுக்கு புறப்பட்டா. விக்கி ரொம்ப நேரமாக வீட்டில் காத்துக்கிட்டே இருந்தான் லலிதாக்காக. லலிதா வீட்டுக்கும் வந்துட்டா. அம்மா, இவ்வளோ நேரம் நீ எங்கே போன? நான் அப்போவே வீட்டுக்கு வந்துட்டேனே. அப்பா விக்கி, நான் நம்ம நிலத்தை விற்கிறதுக்கு பேசிக்கிட்டு வந்தேன்ப்பா.
இதை கேட்ட உடனே விக்கி அதிர்ச்சி ஆயிட்டான். விக்கி சொன்னான், அம்மா நீ யார்கிட்ட கேட்டு இந்த முடிவு எடுத்துட்டு வந்த? நிலத்தை எதுக்கு நீ விற்க போற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விக்கி, நம்ம இந்த பழைய வீட்டுல இருந்தோம்னா உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்கப்பா. அதுக்கு தான் பெரிய வீடு வாங்குறதுக்காக நிலத்தை வித்தேன். இப்படி லலிதா விக்கிட்ட சொன்னான். அதுக்கு விக்கி சொன்னான், அம்மா நான் இப்போ கல்யாணமே வேண்டாம்ட்டு இருக்கேன், நீ எதுக்கு நிலத்தெல்லாம் வித்துட்டு வர? நிலத்தெல்லாம் விற்க வேண்டாம் நீ. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே லலிதாவோட அண்ணன் முத்தையா வந்தாரு. தங்கச்சி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா அண்ணே, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மருமகனே. ஆமா லலிதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கேன். என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லு. முத்தையா சொன்னாரு, லலிதா, என்னோட மக பிரியாக்கு உன்னோட பையன் விக்கிய கல்யாணம் பண்ணி தருவியா? அண்ணே, நான் இத பத்தி யோசிச்சேனே. உன்னோட மக பிரியாக்கும் என்னோட பையன் விக்கிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு. ஆனா அண்ணி எப்படி? லலிதா, உனக்கும் சம்மதம் எனக்கும் சம்மதம். இதுல உங்க அண்ணியெல்லாம் இருக்காத, அவளாம் ஒரு ஆளே கிடையாது. இப்படி லலிதா கிட்ட முத்தையா சொன்னாரு. அண்ணன், கல்யாணத்துக்கு நான் கொஞ்சம் என்னோட நிலத்தை வித்திருக்கேன். அதுல ஒரு வீடு வாங்கணும். லலிதா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு இருக்கிறது அந்த ஒரே நிலம் தான், அதை எதுக்கு வித்த? அண்ணன், விக்கிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாங்கிறதுக்கு தானே வித்தேன். இப்படி லலிதா சோகமா சொன்னான். லலிதா, இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? நீ நிலத்தை விற்காத லலிதா. ஆமா மாமா, நானும் அதை தான் சொல்றேன் அம்மாட்ட. அம்மா கேட்கவே மாட்றா. நான் அட்வான்ஸும் கொடுத்துட்டேனே. நான் அந்த வீட்டை வாங்கிடுவேன்.